ஹாய் கைஸ், நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்பர்ஸோட ஒரு ஒர்க் ஷீட் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்பர் வந்து கொஷின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரைட் த நம்பர் நேம். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்பர் 1, 4, 5 அப்படி கொடுத்துருக்காங்க. இதை வந்து நம்ம நேம்ஸில் எழுத போகிறோம். அதாவது 1, 100 and 45. ஓகேவா? அடுத்த நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா 2, 6, 8 கொடுத்துருக்காங்க. அப்போது நம்ம எப்படி எழுதணும் அப்படின்னா 168. தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா 509 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 509 அவ்வளோதான். ஏன்னா 10th place 0 இருக்குது, அதுக்கு எந்த நம்பரும் நம்ம போட வேணாம். 509. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து 732. 732. ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து இங்கே ஒன்ஸ் பிளேஸ்லேயும் 10th பிளேஸ்லேயும் எந்த நம்பரும் கிடையாது. இங்கே 100th பிளேஸில் மட்டும் 9 இருக்குது. ஸோ 900 அவ்வளோதான் எதுவும். நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். நெக்ஸ்ட் கொஷின் வந்து ரைட் த நியூமரல்ஸ். அவங்க வந்து வேர்ட்ஸில் கொடுத்துட்டாங்க, நம்ம வந்து நம்பர்ஸில் எழுத போகிறோம். சரிங்களா? 346. ஓகே, 346. நெக்ஸ்ட்டு 621. 621. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 807. 800. இப்போ 7 மட்டும்தான் இருக்குது, அங்கே 10th பிளேஸில் எதுவுமே கிடையாது. ஸோ 807. 807. நெக்ஸ்ட்டு 1000. 1000 எப்படி எழுதுவீங்க? 1th பிளேஸில் 10th பிளேஸ் 100th பிளேஸ் 1000. 1000. ஓகே. 999. 999. ஓகே, இப்படி தான் எழுதும். நெக்ஸ்ட்டு வந்து எக்ஸ்பேண்ட் தி ஃபாலோயிங் நம்பர்ஸ் அப்படி கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து ஒன்ஸ் பிளேஸில் இருக்க நம்பரை எடுத்து நீங்கள் லாஸ்ட்டில் எழுதிடலாம். ஓகே, 3. 10th பிளேஸில் இருக்கிறது 4. நெக்ஸ்ட்டு 100th பிளேஸில் என்ன இருக்குது? 2. 243. ஓகே, இது எப்படி எழுதணும் அப்படின்னா, இப்போது ஒன்ஸ் பிளேஸில் நீங்கள் 0 ஆட் பண்ணக்கூடாது. இங்கே 10th பிளேஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10 ஆட் பண்ணோம். அதாவது 10னா உங்களுக்கு என்ன 10 இருக்கும். ஓகே. நெக்ஸ்ட்டு 100th பிளேஸில் 2 zeros ஆட் பண்ணும். ஓகே, இது எப்படி தான் எழுதணும்? 243. ஓகேவா? அதே போல் 506 நம்ம ஃபஸ்ட்டு எழுதிடலாம். 605. ஓகேவா? அப்படி எழுதிட்டு ஒன்ஸ் பிளேஸில் 6க்கு பக்கத்தில் 0 வராது, 10th பிளேஸில் ஒரு 0 வரும். இங்கே வந்து 500. 506. ஓகே. நெக்ஸ்ட்டு இங்கே வந்து உங்களுக்கு நம்பர்ஸ் முன்னாடி போக போக ஜீரோஸ் வந்து ஆட் ஆகிட்டே போகும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு 672. ஓகே, ஃபஸ்ட்டு 672 எழுதியாச்சு. 2 வந்து ஒன்ஸ் பிளேஸ், அதனால் அது 0 கிடையாது. இங்கே 7 கிட்ட வந்து உங்களுக்கு 10 வரும் 10th பிளேஸில் இருக்கிறதுனால. 100th பிளேஸில் 2 0. ஓகே, இதுவும் அதே போல் தான். 815. 5 பக்கத்தில் 0 கிடையாது, 1 பக்கத்தில் 0. இது வந்து 800. 815. ஓகே. நெக்ஸ்ட்டு 930. இது ஒன்ஸ் பிளேஸில், ஸோ ஒரு 0 பக்கத்தில் ஒன்றும் கிடையாது. இங்கே 10th பிளேஸில் ஒரு 0, 100th பிளேஸில் 2 0. ஓகே. நெக்ஸ்ட்டு 409.
இங்கேயும் 0 இல்லை, இது 0 தான். ஸோ இங்கே அப்படியே விட்டுடலாம். இங்கே வந்து 2 zeros வரும். 100s பிளேஸில் 2 zeros. ஓகே, நெக்ஸ்ட்டு ரைட் த பிளேஸ் வேல்யூ ஆஃப் தி அண்டர்லைன்டு டிஜிட் கொடுத்துருக்காங்க. இப்போது இங்கே 3, 4, 7 கொடுத்துருக்காங்க. 3 பிளேஸில் தான் உங்களுக்கு அண்டர்லைன் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னா 3 பிளேஸில் எங்கே இருக்குது? 1s, 10s, 100. அப்போது 300 100s பிளேஸில் இருக்குது. ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா 2, இங்கே 6, 2, 9 கொடுத்துருக்காங்க. 2ல் வந்து அண்டர்லைன் பண்ணியிருக்காங்க. அப்போ 2 வந்து 10s பிளேஸில் இருக்குது. அதை நம்ம எப்படி சொல்லுவோம்? 20. இப்போ 20 எழுதிட்டு 2 10s அப்படின்னு எழுதணும். ஓகே, நெக்ஸ்ட்டு 508. 508ல் 8 வந்து அண்டர்லைன் பண்ணியிருக்காங்க. 8 வந்து 1s பிளேஸில் இருக்குது. 1s பிளேஸ் 8 1s. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா 716. அதில் 1 வந்து அண்டர்லைன் பண்ணியிருக்காங்க. 1 வந்து எங்கே இருக்குது? 1s பிளேஸ் 10s பிளேஸ் 10s பிளேஸில் இருக்குது. அப்போ வந்து அதோட வேல்யூ 10. இப்போ 1 10s. ஓகே, அப்படி எழுதணும். நெக்ஸ்ட்டு வந்து 932. அதில் 1s 10s பிளேஸில் இருக்குது. 3 அண்டர்லைன் பண்ணியிருக்காங்க. இதோட வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா 30. 3 10s. ஓகே, இது இந்த மாதிரி பிரித்து எழுதணும்னா இப்போ ஒரு நம்பர் ஃபார் எக்ஸாம்பிள் 3 4 7 அப்படி இருக்கா? 300s 4 10s 7 1s அப்படி எழுதலாம். ஓகேவா? இப்போது கம்பேர் த நம்பர்ஸ் யூஸிங் கிரேட்டர், லெஸ்ஸர் ஆர் ஈக்குவல் அதை வந்து பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு கிரேட்டர் லெஸ்ஸர் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது இந்த வைடு மவுத், அதாவது இந்த மவுத் மாதிரி வாய் மாதிரி திறந்து பெரிய பகுதி இருக்குல்ல, அது வந்து பெரிய நம்பர் சைடு வந்து இருக்கணும். இந்த ஓப்பன் ஆகிருக்க பார்ட் வந்து பிக் நம்பர். நம்ம 2 நம்பரில் எது வந்து பெரிய நம்பராக இருக்கோ அங்கே வந்து இங்கே உங்களுக்கு இருக்கணும். இந்த சைடு, இந்த பாயிண்ட் இருக்கிற சைடு வந்து சின்ன நம்பர் வந்து வரணும். ஓகேங்களா? இப்போ நம்ம போடலாமா? எது பெரிய நம்பர், எது சின்ன நம்பர் அப்படி சொல்லிட்டு போடலாம். இப்போ 236, இங்கே வந்து 362 அப்படி இருக்கா? அப்போ இதில் பெரிய நம்பர் எது? 362 தான் பெரிய நம்பர். ஸோ அந்த பெரிய வாய் வந்து இந்த சைடு தான் இருக்கணும். அப்போது நம்ம கிரேட்டர் சிம்பிள் லெஸ்ஸர் தென் 236 வந்து லெஸ்ஸர் தென் 362. இந்த நம்பர் வந்து இதை விட சின்னது அப்படின்னு சொல்லி எழுதணும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா 507. இங்கே வந்து 475. அப்போ பெரிய வாய் எது பக்கம் இருக்கணும்? 500 பக்கம் தான் இருக்கணும். அப்போ இப்படி போடணும். சரியா? இது வந்து கிரேட்டர் தென் அந்த சைடில் இருக்க நம்பர். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து 680. இங்கே வந்து 680. அப்போ அது எப்படி இருக்குது? ஈக்குவல். ரெண்டும் ஒரே நம்பர் தான். ஸோ ஈக்குவல் டு அப்படின்னு சொல்லி போடணும். சேமாக தான் இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட்டு 192. இங்கே வந்து 201. இப்போ 201 தான் பெரிய நம்பர். அப்போ அந்த சைடு பெரிய வாய் போட்டுட்டு சின்ன பாயிண்ட் வந்து சின்னது பக்கம் வரணும். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து 999 1000. இதில் எது பெருசு? 1000 தான் பெருசு. ஸோ சிம்பிள் வந்து இந்த சைடு தான் இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் இங்கே வந்து அரேஞ்ச் த நம்பர்ஸ் இன் தி கிவன் ஆர்டர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு தெரியுதா? இப்போது 512, 289, 736, 164, 905. இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இது அசெண்டிங் ஆர்டரில், அதாவது சின்னது நம்பர்லேருந்து பெரிய நம்பர் வரைக்கும் இதை வந்து நம்ம அரேஞ்ச் பண்ணணும். சரிங்களா? அசெண்டிங்னா சின்னதுலேருந்து பெருசுக்கு போகணும். ஓகேவா? இப்போ நம்ம வந்து அது எப்படி ஈஸியாக பண்ணலாம் அப்படின்னா, ஃபஸ்ட் நம்பர் எடுத்துக்கோங்க. இதில் ஃபஸ்ட் நம்பர் வந்து 1 இங்கே இருக்கா? அப்போ அதுதான் சின்ன நம்பர். இப்போ 2 நம்பர் 1ல் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா அதில் சின்னது பெருசு எது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்க்கணும். ஓகேவா? நெக்ஸ்ட் ஃபஸ்ட்டு நம்பர் வந்து 164. நெக்ஸ்ட்டு செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 2 இருக்குது. அது வந்து 289. 3 இல்லை, 4 இல்லை, 5 இருக்குது. 512. நெக்ஸ்ட் நம்பர் வந்து பார்த்திங்கன்னா 6 இல்லை, 7 இருக்குது. 736.
நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா 9 இருக்குது, 905. இப்போ 2 டிஜிட் நம்பரும் 3 டிஜிட் நம்பரும் கலந்து இருந்துச்சுன்னா இந்த மாதிரி பண்ண முடியாது. அப்போது உங்களுக்கு வந்து 3 டிஜிட் நம்பர் தான் ஃபஸ்ட்டு எழுதணும். சரிங்களா? நெக்ஸ்ட்டு வந்து டிசெண்டிங் ஆர்டர். டிசெண்டிங் ஆர்டர் வந்து பெரிய நம்பர்லேருந்து அப்படியே குறைஞ்சிட்டே வந்து கீழே சின்ன நம்பருக்கு வரும். சரிங்களா? இப்போ பெரிய நம்பர் இதில் எது 9. அப்போ 901. அப்புறம் 9க்கு அப்புறம் என்ன வரும் 8. 8 இருக்குது, 845. 7 இருக்கான்னு பாருங்கள், இல்லை. 6 இருக்குது. அப்போ 6 2 3 அப்படியே ரிவர்ஸில் வாங்க. 10லேருந்து 10 9 8 அப்படி. சரிங்களா? 6 இருக்குது. அதுக்கு அடுத்த நம்பர் 5 கிடையாது, 4 இல்லை, 3 இருக்குது, 357. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 3க்கு அடுத்து 2 இருக்குது, 279. ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து வேர்ட் ப்ராப்ளம் கொடுத்துருக்காங்க. சால்வ் தி ஃபாலோயிங். அதில் வந்து என்ன கொஷின் கேட்டிருக்காங்க அப்படின்னா, ரியா உங்களுக்கு தெரியுதான்னு பாருங்கள். ரியா ஹேஸ் 245 pencils. ஷி பைஸ் 125 மோர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ரியா கிட்டே எத்தனை பென்சில் இருக்குது? ஏற்கனவே வந்து 245 இருக்குது. அப்புறம் இன்னும் கொஞ்சம் ஷி பைஸ் 125 மோர், அதாவது இன்னும் ஒரு 125 வந்து திரும்ப வாங்குகிறாங்க. அப்போ ஹவு மெனி பென்சில்ஸ் டஸ் ஷி ஹேவ் நவ் அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது ஏற்கனவே ஒரு 245 பென்சில் வச்சுருக்காங்க, திரும்பவும் ஒரு 125 பென்சில் வாங்கியிருக்காங்க. அப்போ இது ரெண்டும் எவ்வளோ அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ என்ன பண்ணணும்? அடிஷன் பண்ணணும், ரெண்டையும் சேர்க்கணும். சரி, நம்ம ஆட் பண்ணால் எவ்வளோ வரும்? 5 + 5 10. அப்போ 0 இங்கே போட்டுட்டு 1 மேலே போடலாம். இங்கே எவ்வளோ? 4 + 2 வந்து 5 6. நெக்ஸ்ட்டு வந்து மேலே ஒரு 1 இருக்குது, அதையும் சேர்த்துக்கு போகிறோம் 7. ஓகே, 7. அப்புறம் 2 + 1 3. மொத்தம் எவ்வளோ பென்சில்? ரியா கிட்ட இப்போ 370 பென்சில்ஸ் இருக்குது. ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, எ ஸ்கூல் ஹேஸ் 635 பாய்ஸ் அண்ட் 478 கேர்ள்ஸ் இருக்காங்க. அப்போ நம்ம 635 பாய்ஸ் அண்ட் 478. ஓகே, இவ்வளோ பேர் இருக்காங்க. டோட்டல் ஸ்டூடெண்ட்ஸ் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. இதுலேயுமே வந்து நம்ம ஆட் பண்ண போகிறோம், பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் வந்து ஆட் பண்ண போகிறோம். 8 + 5 வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 13. 3 இங்கே போட்டு மேலே 1. நெக்ஸ்ட்டு 7 + 3 10. 10 + 1 11. அப்போ 11ல் 1 இங்கே மேலே அங்கே ஒரு 1 போடணும். இதில் வந்து பார்த்திங்கன்னா 6 + 4 10. 10 + 1 11. ஓகே, ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் எவ்வளவு? 1113. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா, the population of a town is 2450. okay, if 1200 are men, how many are women? இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஊரில் 2450 ஆளுங்க இருக்காங்க. அதில் பாய்ஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா 1200 இருக்காங்க. இப்போ கேர்ள்ஸ் எவ்வளோ அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா சப்ராக்ஷன். ஓகேவா? சப்ராக்ஷன் பண்ணணும். சப்ராக்ஷனில் 0 0 0 போட்டுக்கோங்க. 5 - 0 5. 4 - 2 2. 2 - 1 1. அப்போ விமன் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1250. அது நீங்கள் எடுத்து எழுதணும். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து எ ஷாப்கீப்பர் ஹேட் 890 notebooks. He sold 367 notebooks. How many notebooks are left? அதாவது அவர்கிட்ட 890 நோட்புக்ஸ் இருந்தது, ஆனால் இப்போ வந்து 367 அவர் வந்து செல் பண்ணிட்டாரு, விற்றுட்டாரு. இப்போ மிச்சம் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ வந்து நம்ம இதை செப்ரேட் பண்ணி இன்னும் எவ்வளோ புக்ஸ் வந்து இருக்குதுன்னு பார்க்க போகிறோம். இப்போ வந்து 0 - 7 பண்ண முடியாது. ஸோ வி பாரோ, இங்கேருந்து 1 பாரோ பண்ணால் இது 8ஆக மாறிடும். ஓகே, 10 - 7 3. 8 - 6 2. 8 - 3 5. அப்போ லெஃப்ட் அவுட் எவ்வளோ? 523. ஓகே, இப்போது கடைசி சம் வந்து பார்த்திங்கன்னா ஃபில் இன் த மிஸ்ஸிங் நம்பர்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க.
ஃபில்லிங் த மிஸ்ஸிங் நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா 100 இருக்குது, நடுவில் ஒரு மிஸ்ஸிங் நம்பர், அப்புறம் 120, அப்புறம் மிஸ்ஸிங் நம்பர் 140. இது எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 ஆட் ஆகிட்டே போகுது. ஸோ நம்ம வந்து லைனாக இது பண்ணுறோம். 100, 110, 120, நெக்ஸ்ட்டு 130, 140 இருக்குது, 150, 160, 170, 180, 190, 200. உங்களுக்கு புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். உங்களுக்கும் இந்த ஒர்க் ஷீட் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.